உண்மையிலே இதை எதிர்பார்க்கவே இல்ல. தளபதியை நினைச்சா பாவமா இருக்குடா. சத்தியமா சொல்லண்டா, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு மனுஷனை எப்படியெல்லாம்டா அடிப்பீங்க? ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நேத்து தானே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மனுஷனை எந்த அளவுக்கு அழிக்கணும் ஒழிக்கணும்னு எவ்வளவு பேர் கங்கணம் கட்டின்னு சுத்துறான்னு நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டா அவர் குடும்ப பிரச்சனைய 24x7 லைவ போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேசுற அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் நிறுத்துறீங்க பாத்தீங்களா? இது என்னடா சர்வதேச பிரச்சனையா இல்ல தேச பிரச்சனையா? ஏண்டா அவங்க குடும்ப பிரச்சனைடா, அவங்க பாத்துப்பாங்க. ஆனா இத தமிழ்நாட்டு மக்களிடையே பெருசா காட்டி அவரை எப்படியெல்லாம் அழிக்கணும் ஒழிக்கணும், அவர் மேல ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு இந்த கேவலமான எச்ச மீடியா பண்றீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நினைக்கும் போது அசிங்கமா இருக்குடா. ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்காக எந்த ஆயுதம் வேணாலும் எடுக்கலாம், அதுக்குன்னு இதெல்லாமாடா எடுப்பீங்க? நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலும் விஜய் அவர்களை பத்தியும் சங்கீதா அவர்களை பத்தி மட்டும் தான் பேசுறானுங்க, விமர்சனம் பண்றானுங்க, கேவலப்படுத்துறானுங்க. இல்ல நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல எந்த நடிகர்களுக்கும் குடும்ப பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் குடும்ப பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டுல எந்த தொழிலதிபர்களுக்கும் குடும்ப பிரச்சனை இல்லையா? ஏன் அவங்கள விடுங்க, ஏன் நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பார்த்தது இல்லையா? ஏன் இந்த மனுஷன் வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைய, குடும்ப பிரச்சனைய ஏன் தமிழ்நாடே பாக்குற அளவுக்கு, தமிழ்நாடே பேசுற அளவுக்கு இதை ஏன் பிம்பப்படுத்துறீங்க? அந்த மனுஷனை அழிக்கணும் ஒழிக்கணும், அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த ஆயுதம். இதை பயன்படுத்திக்கணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை கையில் எடுத்து அந்த மனுஷனை அடிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த மனுஷனை எப்படியெல்லாம் சாய்க்கிறது அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆயுதம் கிடைக்குன்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டானுங்கடா, கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டானுங்க. அந்த மாதிரியான கண்டென்ட் மாட்டி இருக்கு. அதனாலதான் அந்த வன்மத்தை தீக்கணும் இந்த நேரத்துல சரியான நேரம். ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு டாபிக் கிடைச்சா சும்மா விடுவானுங்களா? அதனாலதான் அந்த மனுஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல நான் கேட்கிறேன், இந்த திமுக காரங்களும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இதை பயன்படுத்தி, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் மேல இருக்கிற வன்மத்தை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஏன் உங்க கட்சி தலைவர்களுடைய குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததே இல்லையா? ஏன் அன்னைக்கு மக்களுக்காக வந்த எம்ஜிஆர் மேலேயே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு? என்ன ப்ரோ, விஜய் அவர்கள் பண்ணதை நியாயப்படுத்த விரும்புறீங்களா அப்படின்னா, நான் நியாயப்படுத்த விரும்பல, அவர் பண்ணது தப்புன்னு சொல்ல விரும்புற. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அது அவர் குடும்ப பிரச்சனை, அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. இதை நாம உள்ள போயிட்டு, மூணாவது மனுஷங்க நாம உள்ள போயிட்டு இது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கான உரிமையும் அதிகாரமும் நம்ம கிட்ட இல்லைன்னு தான் சொல்ல வரேன். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய இந்த மாதிரி பேசுறதே முத தப்புன்னு சொல்ல வரேன். அதுக்கு மேல உள்ள போயிட்டு அவரை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவரை ஒருமையில பேசுறது, அவர் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறது, அவர் இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு அவரை பிம்பப்படுத்துறது, மக்கள் மத்தியில் இதை பேசு பொருளா மாத்துறதுன்றது கேவலமான விஷயம். இந்த விஷயத்தை வச்சு அவரை ஒழிக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிறது கேவலமான விஷயம். இதைத்தான் சங்கீதா அவர்களும் நீதிமன்றத்தில் கொடுத்த மனுவிலையும் சொல்லியிருக்காங்க. கடைசி பக்கத்துல தயவு செஞ்சு யூடியூபர்களோ இல்ல பத்திரிகையாளர்களோ இல்ல தொலைக்காட்சியிலோ எங்க குடும்பத்தை பத்தி கேவலமாவோ இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், இது எங்க குடும்ப பிரச்சனை, இதை நாங்க பாத்துக்கிறோம்ன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அதை எவனுமே கண்டுக்கல. அதுல இருக்கிற கருவை எடுத்துக்கிட்டு அவரை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும்னு துடியா துடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.